வணக்கம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் செய்வது எப்படி? எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்கட்டும், பொதுவாகவே ஒரு ஃபார்மை ஃபில் செய்வது எப்படி? நம்ம யாருக்காவது ஒரு ஃபார்மை கையில் கொடுத்து ஃபில் பண்ணணும்னு சொன்னால் 100% கான்ஃபிடென்ட்டோட எத்தனை பேர் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஏன் மக்கள்கிட்ட ஃபார்ம் மேலே ஃபார்மாக கொடுத்து ஃபில் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குது? எங்களுக்கு தான் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதுன்னு தெரியும்ல. எஸ்ஐஆர் ஃபார்ம்னு இல்லை, பொதுவாக சில ஃபார்ம்ஸ் பார்த்தாலே நம்ம பேரை ஃபஸ்ட் நேமில் போடணுமா, அப்பா பேரை லாஸ்ட் நேமில் போடணுமா, மிடில் நேமில் யார் பேரை போடுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருப்போம். ஒரு பேரை ஃபில் பண்ணுறதுலேயே அவ்வளோ குழப்பம் இருக்கும்போது 2005 நான் எப்போ ஓட்டு போட்டேன், எந்த பூத்தில் ஓட்டு போட்டேன், எங்கள் தாத்தாவோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, எங்கள் தாத்தாவோட ஓட்டர் ஐடி நம்பர் என்னன்னு எங்கள் அம்மாவுக்கு ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்மில் கேட்டுருக்காங்க. எங்களுக்கு எங்கள் பேரையே ஃபில் பண்ண தெரியாது. பட் அந்த கவலை எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எஸ்ஐஆர் ஃபார்மே ஜென்ரேட் ஆகலை. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என் பேரை லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற வேலையிலேருந்து நான் தப்பிச்சிருக்கேன். இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத வார்த்தை ஃபார்ம். ஸ்கூல் படிக்கும் போது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பரில் காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங் ஆர் ஃபார்ம் ஃபில்லிங், இந்த 2 ஆப்ஷனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது என்னவோ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பக்கம் பக்கமாக தப்பாக எழுதுகிற காம்ப்ரிஹென்சிவ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க குறிப்பிட்டு கோடு போட்டிருக்கிற ஒரு இடத்துல அந்த கோட்டுக்கு மீறாமல் சரியான பதிலை நம்ம எழுத வேண்டும். அப்படி தப்பாக எழுதிட்டோன்னா மொத்தமாகவே தப்பாயிடும். அதுக்கு பதிலாக காம்ப்ரிஹென்சிவ் ரைட்டிங்கில் நமக்கு தெரிஞ்ச கதையை பக்கம் பக்கமாக இஷ்டத்துக்கு சுற்றி எழுதலாம். நான் கொஞ்சம் சுதந்திர உணர்வு மிக்கவன்கிறதுனால நமக்கு இந்த கோடு போட்டு அந்த லைனுக்குள்ளே கட்டுப்பட்டு என்னுடைய சிந்தனையை சுருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஃபார்மோட நேச்சரே அதான். எங்கெங்கே என்னென்ன வரணுமோ அங்கங்கே அது சரியாக வரணும். ஒரு புள்ளி மாற்றி வச்சாலும் எங்கே இனிஷியலை காணும்னு கேட்பாங்க. அதுலேயும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம மேலே அலாதியான ஒரு அவநம்பிக்கை உண்டு. யாரை வேணால் நம்பி ஃபார்ம் ஃபில் பண்ணுன்னு கொடுத்துருவாங்க. பெத்த பிள்ளையை மட்டும் நம்பி ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃபார்மையே என்னை நம்பி கொடுக்க மாட்டேன்றீங்களே, இன்னொருத்தர் எப்படி அவங்க பொண்ணு எனக்கு கொடுப்பான்? அதனாலேயே நம்ம தமிழ்நாட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் கிடைக்கும் போது அதை ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை வச்சு முதல்ல ட்ரையல் பார்ப்பாங்க, அப்புறம் ரிஹர்சல், அதுக்கப்புறம் தான் டேக் போவாங்க. அதுலேயும் ஒரே டேக்கில் ஓகே ஆகணும். அந்த ப்ரெஷர்னாலேயே நம்மளால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுனாலே நமக்கு ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஃபஸ்ட் டேக்லேயே அதை ஓகே பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர் தான். இப்போ தப்பாக போச்சுன்னா என்ன, பரவாயில்ல வேறு ஃபார்ம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் எப்போ உருவாகுதோ அப்போ தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை தைரியமாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு தடவை பேங்க்கில் கூட போன குமாராக நான் போய் சும்மா நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரியம்மா என்கிட்ட வந்து சலானை கொடுத்து ஃபில் பண்ண கொடுக்க சொல்லி கேட்டாங்க. இத்தனை நாளாக என்னை பெற்றவங்களுக்கு கூட வராத நம்பிக்கை அந்த பெரியம்மாவுக்கு வந்திருக்கு. என்கிட்ட தான் ஃபில் பண்ண கொடுக்கணுன்னு உங்களுக்கு எப்படி இங்கே தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். நீ தான்ப்பா சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பேங்க்கில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, சலான் ஃபில் பண்ணுறது இதெல்லாமே சில்லற கஸ்டமர்களுக்கு தான். அதுவே நீங்கள் ஒரு கோடீஸ்வர கஸ்டமராக இருந்தீங்கன்னா மேனேஜரே உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான சலான்ஸை ஃபில் பண்ணி உங்களுக்கான காசு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கை மேலே கொடுப்பாரு. நீங்கள் மேனேஜர் ரூமில் ஸ்டைலாக காஃபி குடிச்சிட்டே உட்காந்துட்ருக்கலாம். எனக்குலாம் எப்பவுமே ஒரு டவுட்டு, இந்த ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது, குழந்தைக்கு நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆதார் கார்டு கரெக்ஷனு, சிலிண்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம், இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பொதுஜனம் தான் அல்லோலப்பட்டு லோல்பட்டு லொங்கழிஞ்சி விஏஓ பாரு, தாசில்தாரை பாரு, ஆதார் ஃபார்முக்கு 6 மணிக்கு வா, ரெவென்யூ ஆஃபீஸர் நாளைக்கு தான் வருவாருன்னு இப்படியாக இதற்கெல்லாம் நான் தான் அலைஞ்சிட்ருக்கேன். இந்த செலிப்ரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், 2 BMW கார் வச்சுருக்கிற கோடீஸ்வரர்கள், இவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு தேவை இருக்கும்ல. அவங்களாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? என்ன மாதிரியே ஃபார்மும் கையுமா இ-சேவை மையம், ஆதார் மையம்னு அலைவாங்களா, இல்லை அவங்களுக்குலாம் சிஸ்டம் வேறு மாதிரி ஒர்க் ஆகுதா? ஒருவேளை அவங்க ஃபார்மும் கையுமா அலைஞ்சதை நான் பார்க்காம விட்டுணும் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். தனுஷ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கெல்லாம் பேங்க் சலான் ஃபில் பண்ணவே தெரியாது அப்படின்னு. கோடியில் சம்பாதிக்கிறவங்க பேங்க் சலான் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க பேங்க் சலான் ஃபில் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாதம் சம்பளம் வாங்குறவன் அப்படி சொல்ல முடியாது. சொன்னால் அவன் முட்டாளாயிடுவான். அப்போ இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீ மாடு மேய்ச்சிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமல் இருக்கியா, இல்லை மாட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாமல் இருக்கியாங்கிறது தான் பிரச்சனை. லெட்ஸ் கம் டு எஸ்ஐஆர் ஃபார்ம். சரி, எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டு தான் ஆகணும், அதுக்காக ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி ஆன்லைனில் போய் என்னோடய எஸ்ஐஆர் ஃபார்மை எபிக் நம்பரை போட்டு சர்ச் பண்ணேன். முதல்ல எபிக் நம்பர்னால் எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் தான் எபிக் நம்பர். அதை ஓட்டர் ஐடி நம்பர்னே போடலாமே, எதுக்கு எபிக் நம்பர்னு போடுறாங்கன்னு கேட்டால் அப்போ தானே ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பொதுவாக ஒரு ஃபார்மோட குணாதிசயமே அது பொதுமக்கள் பாமரர்களுக்கு புரியக்கூடாது. அப்படி புரியாமல் இருந்தால் தான் அது ஃபார்மு. அப்படி புரியாமல் இருந்தால் தான் அந்த ஃபார்மு ஃபுல் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் புரிஞ்சிட்டா அது ஃபார்மே இல்லை. தட் இஸ் ஹவ் ஃபார்ம்ஸ்.
சரி ஆன்லைனில் போய் என்னத்தையாவது ஃபில் பண்ணுவோன்னு சொல்லி கூகுளை ஓப்பன் பண்ணால் டேட்டா நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. அதாவது தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டில் என்னோடய நம்பர் இல்லவே இல்லையா. சரி ராஜஸ்தானில் போய் தேடி பார்ப்போன்னு தேடி பார்த்தேன். அங்கேயும் இல்லை. அசாம்லேயும் இல்லை, குஜராத்லேயும் இல்லை, உத்தரப்பிரதேஷ்லேயும் இல்லை. அந்தமான் நிக்கோபாரில் கூட தேடிட்டேன். என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் எந்த டேட்டா பேஸ்லையுமே இல்லை. அத்திப்பட்டி மாதிரி கவர்மெண்ட் ரெக்கார்டில் இருந்தே என்னை காணாமல் போக அடிச்சிட்டாங்க. நக்மா மாதிரி யாராவது ஒரு ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஓட்டர் ஐடி டேட்டா பேஸில் என்னோடய டேட்டா இல்லைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும்னு இல்லை. லாஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகும்போதே லிஸ்ட்டில் என் பேர் இல்லைன்னு சொல்லி என்னை ஓட்டு போடவே அலோவ் பண்ணல. நான் ஓட்டு போடாமல் தான் திரும்பி வந்தேன். அப்போவே ஒரு விரல் புரட்சி பண்ணி இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தாலும் என்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நான் எந்த கம்பெனிக்கும் சிஇஓலாம் கிடையாது. அதனால் ஓட்டு போட நீட்டின விரலை மடக்கிட்டு வாயை பொத்திட்டு திரும்பி வந்துட்டேன். ஐ எம் ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டிங் 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி புது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணேன். அது ஃபார்ம் நம்பர் 6. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது கிடக்குது ஒரு 4 பக்கத்துக்கு. பல காலமாக ஆதார் லிங்க் பண்ணு, ஆதாரை மொபைலில் லிங்க் பண்ணு, பேன் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணு, பேங்க் அக்கௌண்ட்டை ஆதாரோட லிங்க் பண்ணுன்னு இதெல்லாம் எனக்காக நான் செஞ்ச வேலைகள். இந்த தேவைக்காக நான் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸாக தெரிஞ்சிருக்கேன். ஆனால் ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு நானே என் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஆஃபீஸாக அலையணும்? ஜனநாயக கடமை, குடிமகனின் உரிமை, தேர்தல் அரசியலின் மக்கள் சக்தி, ஓட்டு உன் ஆயுதம், எதிர்கால ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கும் சக்தின்னு சங்கர் படத்தில் விஜயகாந்த் நடித்தா எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி வசனம்லாம் நானும் பேசுவேன். பட் ஃபார்மை எடுத்துக்கிட்டு என்னால் ஆஃபீஸாக தெரிய முடியாது. அப்படி அலையிறதா இருந்தால் நான் வாங்குகிற ஒரு நாள் கூலி 400 ரூபாயும் விட்டுட்டு தான் அலையணும். அப்படி அலைஞ்சு அந்த ஓட்டர் ஐடியை வாங்குறது மூலமாக ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் பரிசாவது எனக்கு கிடைக்கும்னா அதை நான் பண்ணுவேன். ஆனால் என் லாஸ் ஆஃப் பேயை போட்டுட்டு தான் நான் அலைய வேண்டியிருக்கு. அதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதா? இதையே நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். கவர்மெண்ட்டுக்கு என் ஓட்டு வேணும்னா அவனே வந்து என்கிட்ட ஃபார்ம் ஃபில் பண்ணி வெரிஃபை பண்ணி ஆட் பண்ணிட்டு போட்டோம், நான் ஏன் அலையணும்னு கேட்டேன். அதுக்கு ஒன்று சொன்னாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கினோம்னா ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும்ல, அப்போ நம்ம அலைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. கபுக்குன்னு இருந்துச்சு. ஒரு விரல் புரட்சியாவது நடுவிரல் புரட்சியாவது ஓரம் தள்ளி வச்சுட்டு மாட்டை நீங்கள் பிடிச்சிட்டு போய் கட்டுங்க, நான் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வரேன்னு கிளம்பிட்டேன். இந்த வாட்டி வேறு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறோன்னா 2000 ரூபா கொடுக்குறோன்னு தெரில. இல்லை புது கட்சிங்க வேறு. ஒருவேளை ஜனநாயகம் டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒப்பை திடுவாங்களான்னு தெரியல. சார் 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 ஃபார்ம் சார் 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 சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.